ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் விலாங்க. இன்றைக்கி நம்ம அல்லி செடி வளர்ப்பு முறை பார்ப்போங்க. அல்லி செடி இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின அல்லிங்க. அல்லியில் இதெல்லாம் டிராபிக்கல் வெரைட்டி. இது 2 அடுக்கு தாங்க பூக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளூ வாங்கும் போது அவ்வளோ அழகாக நிறைய பூத்துதுங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த டவுபன் சொல்லுவாங்க, அந்த வெரைட்டிஸ் ஃப்ரெண்டு எல்லாமே இதெல்லாம் ஃப்ரெண்டு கொடுத்தது, நான் வாங்கலை. என்கிட்ட இந்த ஹார்டி வெரைட்டியை கொடுத்துட்டு இந்த செடிகள்லாம் எனக்கு எக்ஸ்சேஞ்சில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இது மேலே ஒரே பயங்கர ஆசை வந்துடுச்சுங்க. ஆசை வித்தியாசமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதெல்லாம் எப்படி வருமோன்னு தெரியல, ஆனால் அதெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இதை கொஞ்சம் நான் என்னோடய பர்த்டேக்கு எங்கள் வீட்டுக்காரர் கிஃப்ட்டு கொடுத்தது. அதில் பூத்த பூவில் ஃபஸ்ட்டு பூ இந்த மாதிரி எல்லோ பூத்துதுங்க. நிறைய பெட்டல்ஸோட ரொம்ப தாமரையே மிஞ்சிடும் போல் இந்த பூ பூத்தவெல்லாம் அவ்வளோ அழகாக அப்படியே சொக்கிட்டேங்க. எப்படி சொல்கிறது, இது ஒரு டேரி பூ மாதிரி பூத்துருந்தது. அவ்வளோ அழகாக ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு பூ பூத்துது, அதில் நிறைய மொட்டுக்கள் வச்சுட்டே இருந்தது. ஒரு 6-7 மொட்டுக்கள் வச்சுது. ஆனால் அப்போ நான் ஊருக்கு போயிட்டதுனால என்னால் அதை அந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த ஒரு கலர் வாங்கினேன். இது கொஞ்சம் சின்ன வெரைட்டி தான், நிறைய பெட்டல்ஸோடு அழகாக இருக்கும். இது ஒரு பூ பேர்லாம் அந்தளவுக்கு எனக்கு நிற்கலைங்க. இதுக்கெல்லாம் ஒரு பேர் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது. அந்த பேர்லாம் இனி கற்றுக்குறேன் நான். இது ஒரு கலருங்க. இதெல்லாம் ரேராக பூக்குது, அடிக்கடி பூக்க மாட்டேங்குது. இது ஒன்று பூத்தது ரொம்ப அழகாக, அந்த ராணி பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த பூ. இது 2வது தடவை தான் பூக்குது. அதுக்கப்புறம் இந்த புது கலர்ஸில் வாங்கும்போது ஒரு 3 தொட்டிலே ஒரே தொட்டிலே 3 கலர் வச்சேன். அதில் நான் வீடியோ எடுக்க சொல்லும் போது என் பசங்க சரியாக எடுக்கலை. அதை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பிங்க்கு, எல்லோ, இந்த டபுள் கலருங்க. டபுள் கலர் நான் அதுக்கப்புறம் டபுள் கலர் ஒன்று பூத்துது. பிங்க்கு தான் இன்னும் பூக்கலை. இது பிங்க்கு நல்லா பெருசாகவே பூத்துதுங்க. அதே மாதிரி இந்த எல்லோவும் நல்லாவே பெருசாக பூத்துது. இது நான் ஊரில் இல்லாத போது அவங்க க்ளோஸ்அப்பில் எடுக்காமல் தூரமாக இருந்தது எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நல்லா பெரிய பெரிய பூவாக பூத்துதுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எல்லோ ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். பிங்க்கு மட்டும் தான் என்னால் நேரடியாக பார்க்க முடில. அது கண்டிப்பாக பூக்கும். வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதெல்லாம் ஒரே மாதத்தில் நான் பாட்டிங் பண்ணி ஒரே மாதத்தில் பூ பூத்துதுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. இது நான் இதுக்கு பாட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லேயர் எருவும் ஒரு லேயர் மண்ணும் போட்டேங்க. அவ்வளோதாங்க. அப்படியே அந்த கிழங்கு மாதிரி வாங்கி வைங்க. கிழங்கு மாதிரி வாங்கி வைக்கும்போது நம்மளுக்கு அடுத்தடுத்த கிழங்குகள் உருவாகும். நம்ம நிறைய செடிகளை நம்ம அடுத்தது உருவாக்கலாம். அந்த மாதிரி நினச்சி தானே இதில் 3ம் நல்லா நிறைய பூக்கள் கொடுத்துதுங்க. எல்லாமே ஒரு 5-6 பூ பூத்துது. எல்லோ கொட்டை மட்டும் 7 பூ பூத்துது. இந்த பூ பூக்கும்போது நான் ரொம்ப இல்லை, ஊருக்கு போயிட்டு இருந்ததுனால அதை நல்லா எடுக்க முடியல. எல்லோ கடைசியாக ஒரு 2 பூ நல்லா பெருசாக அழகாக இருந்தது. பிங்க்கு மட்டும் தான் பார்க்க முடியல. அப்புறம் டபுள் கலர் நல்லாவே பூத்துதுங்க. அதனால் ஈஸி தாங்க. அதோட பாட்டிங் பண்ணி வச்சு விட்டேங்க. வேறு எதுவுமே பண்ணல. நல்லாவே சூப்பராக க்ரோத் நல்லாவே பூக்க ஆரம்பிக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. இது ஆக்சுவலாக டபுள் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க, நான் பூத்ததுனால அது நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தான் நான் மாற்றி அமைச்சிட்டாங்க. நான் ப்ளூ கலர் வாங்கினேன். ப்ளூ கலர் வாங்கினது இவங்க டபுள் கலராக அமைச்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஐயோ ஏதோ ஒரு பூன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வீட்டில் பார்க்கும்போது பார்த்தா அது டபுள் கலர் செம்ம அழகாக இருந்தது. ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு 2 எல்லோ பூத்துது. நான் பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ அப்படியே உட்காந்துடலாங்க அதுக்கிட்ட, வேறு எதுவுமே தேவையில்லை. நல்லாவே அதனால் ஈஸியாக நல்லாவே பூத்துது. அடிக்கடி பூத்துகிட்டே இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லா செடியுமே இதில் பூத்துதுங்க. இது அடுக்காக வர்றதுனால எல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்திங்க. மீதியெல்லாம் கூட எல்லாமே எக்ஸ்சேஞ்சில் வந்தது. இதெல்லாம் எப்படி வருதுன்னு அடுத்தடுத்த இதில் பார்க்கணும். கீழே கிழங்குலாம் வச்சதுன்னா நம்மளுக்கு அடுத்த செடி உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டபுள் கலர் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த பிங்க்கில் டார்க் பிங்க் தெளித்து விட்டா மாதிரி அவ்வளோ சூப்பராக அழகாக
ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து ஐயோ! மாற்றி குடுத்துட்டாங்களே ப்ளூ கலர் வரலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா வந்ததுனால எனக்கு ஹாப்பி. அப்புறம் நம்மளுக்கு பூக்கள் வந்து முடிஞ்ச உடனே அந்த இலைகள்லாம் கொஞ்சம் பழுத்த இலைகள்லாம் கொஞ்சம் எடுத்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த பூக்கள் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம அடுத்த பூ வரணுன்னா திரும்ப நம்ம கொஞ்சம் எதனா எப்சம் சால்ட் எதனா கொடுக்கணும். ஏன்னா அதுக்கும் எதனா உரங்கள் கொடுத்தா தான் நம்மளுக்கு பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். நான் கட் பண்ணவே மாட்டேங்க. பூக்கள் இருக்கிற வரைக்கும் அதை 2 நாள் 3 நாள் விரிஞ்சிட்டு அவங்க அப்படியே மூடிடுவாங்க. நம்மக்கிட்ட எல்லோ கலர் ஹார்டி வெரைட்டி இருந்தால் ஹார்டி வெரைட்டிலாம் அது எப்போனா ரேராக பூக்கும். அது கூட அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரிலாம் வாங்கும்போது நம்மளுக்கு அடிக்கடி பூ கொடுக்கும். இந்த மாதிரி தாங்க நான் ஒரு செடியை வந்து 10 செடி 10 கலர் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். 10 கலர் இருக்குது இப்போ என்கிட்ட. நல்லாவே பூக்குது. எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்.